أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا تولى سعى في الأرض ليفسد فيها ويهلك الحرث والنسل والله لا يحب الفساد. الحمد لله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹுமா. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபையில் நம்ம இன்றைக்கி பேஜ் நம்பர் 43 ரெண்டாவது ஜுஸு சூரா பக்கரா பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்க்கலாமா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? சொல்லி தரட்டுமா? நம்ம என்ன சொல்லி கொடுத்துருக்கோன்ட்டு சின்னதாக ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருந்தேன், கேட்டுக்கோங்க, கவனிச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அதாவது ஒரு ஆயத்துக்கள்லையும் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளையும், குர்ஆனுடைய வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வார்த்தைகளில் இருக்கக்கூடிய தஜ்வீதுடைய சட்டங்கள், சின்ன சின்ன சட்ட நுணுக்கங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்கலாமா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? வ இதா, இந்த இதில் பாருங்கள், தால் பக்கத்தில் அலிஃப் இருக்காமா. இப்போ நம்ம இது என்ன செய்யணும்? வ இதா அப்படி சொல்லணும், சரிங்களா? தவல்லா, இங்கே பார்த்துங்க, லாம் வருது, இது லாமு. இங்கே கீழே லைட்டாக ஒரு வளைவு மாதிரி வந்துருக்கா, இந்த வளைவை நம்ம உச்சரிக்க கூடாது, சரிங்களா? இது இப்படி தான் வரும், நமக்கு குர்ஆன் ஓதும்போது இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி இடங்களில் நம்ம உச்சரிக்கக்கூடாது. அப்போது வ இதா தவல்லா அப்படி சொல்லணும். தவல்லா, இங்கே கடாசாபர் வச்சுக்கிறதுனால தவல்லா. சா, இங்கே அதே தான். இது ஐனு, அதுக்கு கீழே லைட்டாக ஒரு வளைவு மாதிரி கொடுத்தாங்களா, இந்த வளைவு நமக்கு உச்சரிப்பில் வராது. வ இதா தவல்லா சா அப்படின்னு நம்ம ஓதணும். ஃபில் ஆர்லி, இங்கே பாருங்கள், சுக்குன் செய்யப்பட்ட லாம் வந்திருக்காமா, அதுக்கு முன்னாடி ஒரு அலிஃப் வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு யா வந்திருக்கு. இந்த ரெண்டு எழுத்துக்களுக்குமே ஹரக்கத் எதுவுமே இல்லை. அதே போல் யாக்கு கீழே புள்ளியுமே இல்லை. யான்னா நமக்கு என்ன வரும்? இந்த மாதிரி 2 புள்ளிகள் வரும் இல்லையா, இந்த மாதிரி 2 நுக்கத்துக்கள் இந்த இடத்துல இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த அலிஃபையும் இந்த யாவையும் உச்சரிக்கக்கூடாது. இந்த ஃபாவை கொண்டு யால ஜாயின், இந்த லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லாமில் ஜாயின் பண்ணும். அப்போது ஃபி இல் ஃபில் அப்படி சொல்லும். அர்லி லியுஃப்ஸித ஃபீஹா வயுஹ்லிகல் ஹர்ஸ, இங்கே அதே தாம்மா. சுக்குன் செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் ஹரக்கத் இல்லைன்னா அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது. அதுக்கு முன்னாடி எந்த எழுத்தில் ஹரக்கத் இருக்கோ அதை கொண்டு சுக்குன் செய்யப்பட்ட இந்த எழுத்தோடு ஜாயின் பண்ணி ஓதணும். ஃபீஹா வயுஹ்லிகல் ஹர்ஸ, க இல் கல், கல் ஹர்ஸ ஒன்னஸ். இந்த இடத்துல பாருங்கள், சத்து செய்யப்பட்ட நூன் வந்திருக்காமா, அதுக்கு முன்னாடி ஒரு லாம் வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு அலிஃப் வந்திருக்கு. அந்த 2 எழுத்துக்களுக்குமே எந்த ஒரு ஹரக்கத்துமே இல்லை. அதுக்கு முன்னாடி எந்த எழுத்துல ஹரக்கத்து இருக்கோ அதை கொண்டு சத்து செய்யப்பட்ட எழுத்தோடு ஜாயின் பண்ணி ஓதணும். அப்போது வ இன் ஒன், இங்கே கொண்டாந்து வாவில் கொண்டாந்து நூலில் ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணி வ இன் ஒன் நஸ். இங்கே நம்ம ஏன் ஒன் நஸ்ல் அப்படி சொல்லாமல் ஒன் நஸ்ல் அப்படி சொல்கிறோம்னா, சத்து செய்யப்பட்ட நூனும் சத்து செய்யப்பட்ட மீமும், அதாவது மீமு நூனு, இந்த 2 எழுத்துக்களும் சத்து செய்யப்பட்ட நிலையில் வந்துச்சுனாக்கா நம்ம என்ன செய்யணும்? இந்த 2 எழுத்துக்களை மட்டும், எந்த எழுத்துக்கள்? மீமு நூனு, இந்த 2 எழுத்துக்களை மட்டும் நம்ம அழுத்தி உச்சரிக்கணும். அப்போது ஒன் நஸ் அப்படி வரும். இங்கே லாமுக்கு மேலே ஜபர் தனமாக இருக்குது. அப்போ ஒன் நஸ்ல அப்படி தானே சொல்லணும். ஏன் நம்ம இங்கே ஒன் நஸ்ல சொல்கிறோம்? சொல்லுங்கள், உங்களுக்கான கேள்வி, பதில் சொல்லுங்கள். மாஷா அல்லாஹ், வெரி குட். அதாவது நம்ம இந்த இடத்துல வக்ஃபு செய்ய போகிறோம். வக்ஃபு செய்யும் போது அந்த லாமுக்கு மேலே இருக்கக்கூடிய ஜபரை எடுத்துட்டு சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டணும். அப்போது எப்படி சொல்லணும்? ஒன் இஸ் இல் நஸ்ல், நஸ்ல் அப்படி சொல்லணும். புரியுதுங்களா? ஒன் நஸ்ல், அவ்வளோதான். இல்லை அப்படிங்கூட ஒன் நஸ்ல், அவ்வளோதான், அப்படி ஓதணும். அடுத்ததாக பாருங்கள், ஒவ்வாஹு. அவ்வாஹ் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் பேஷோ இல்லை ஜபரோ, எப்படி பேஷு இல்லை ஜபரு, இந்த 2 ஹரக்கத்துகள் வந்துச்சுன்னா அப்போ நம்ம அவ்வாஹ் அப்படிங்கிற வார்த்தையை நல்ல வாய் நிறைய காற்று வச்சு உச்சரிக்கணும். ஒவ்வாஹு, ஒவ்வாஹு, ஒவ்வாஹு அப்படி ஓதணும். லா யுஹிப்பு, லா யுஹிப்புல் ஃபசாது, இது பாவை கொண்டாந்து இந்த லாமில் ஜாயின் பண்ணும். அப்போது யுஹிப்புல் ஃபசாது,
அப்படின்னு நம்ம இந்த இடத்துல ஓதி முடிக்கணும். வல்லாஹு லா யுஹிப்புல் ஃபசாத் அப்படின்னு நம்ம இந்த ஆயத்தை கம்ப்ளீட் பண்ணணும். இங்கே அதே தாமா இந்த ஆளுக்கு மேலே கூட ஜபரை எடுத்துட்டு சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டணும். இது வக்ஃபுடைய இடத்துல வரும். சரிங்களா? இப்போ இன்னொருக்கு அந்த ஆயத்தை ஓதி காமிக்கட்டுமா? وَإِذَا تَوَلَّى سَعَى فِي الْأَرْضِ لِيُفْسِدَ فِيهَا وَيُهْلِكَ الْحَرْثَ وَالنَّسْلَ وَاللَّهُ لَا يُحِبُّ الْفَسَادَ. வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி போடக்கூடிய இந்த வீடியோஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா என்னங்கிறத கீழே கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் எனக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கமெண்ட் வந்து எனக்கு இன்னுமே என்னையை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் அதிகமான வீடியோஸ் போடுறதுக்கும், இல்லை வேறு என்ன மாதிரி உங்களுக்கு வந்து சந்தேகங்கள் இருக்குது, வேறு என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறது கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் சொல்ல இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து போடுவோம். சரிங்களா? உங்களோட சந்தேகங்களை வந்து கிளியர் பண்ண நம்ம முயற்சி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தடுத்த வீடியோஸில் அதிகமான லைக் யாருடைய கமெண்ட்டுக்கு வருதோ அந்த கமெண்ட்டை வந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம டேக் பண்ணி அவங்களுக்கான பதில் நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வீடியோஸில் போட ட்ரை பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களாம்மா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய பெரிய கிருபையில் நம்ம வந்து ஆன்லைன்லேயே கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோமா. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே எடுத்துக்கிட்டு இருக்கோம். 2024 டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ 2025 ஃபுல்லாக எடுத்து இப்போ 2026 ஜூன் மாதம் ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபையில் நல்லபடியாக போய்கிட்டு இருக்குமா. துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணது நோக்கமே நிறைய பேர் நம்மக்கிட்ட நம்மளுடைய நண்பர்கள் ஆனால் நீங்கள் எல்லாருமே என்கிட்ட வந்து சொன்னனால கமெண்ட்டில் வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் எடுங்கன்னு சொன்னனால தான் நம்ம என்ன பண்ணோம், ஆன்லைன் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபையில் நிறைய பேர் ஜாயின் பண்ணி நிறைய பேர் பயனடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், எல்லாத்துக்குமே அல்லாஹ் ஒருவனே போதுமானவன். உங்களுக்கும் நம்மக்கிட்ட ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணி குர்ஆன் ஓத கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் இருந்துச்சுனாக்கா ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த நம்பருக்கு இன்ஷா அல்லாஹ் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணால் ஃபோன் போகாதுமா அந்த நம்பருக்கு. ஏன்னா மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இன்னொரு விஷயம் என்னென்னா 2 மாத கோர்ஸ் தான், 2 மாதம் தான். உங்களுக்கு அலிஃப் பா தாவே எனக்கு தெரியாதுமா, நான் வந்து சின்ன பிள்ளையில் படித்தது எனக்கு எல்லாமே மறந்து போச்சு, இல்லை நான் படிக்கவே இல்லை, நான் மதரசாக்கே போனது கிடையாது அப்படின்னாலும் இன்ஷா அல்லாஹ் ஒன்றும் கவலைப்படாதீங்க. 2 மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் தஜ்வீத் முறைப்படி உங்களுக்கு அல்லாஹுடைய பெரிய கிருபையில் நல்லபடியாக உங்களுக்கு குர்ஆன் ஓத சொல்லிக் கொடுத்துருவேன். அது 2 மாதத்துல தான் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? பெண்கள் எல்லாருக்குமே எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆண்கள் வந்து 15 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைங்களுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு மேலே உள்ள பசங்களுக்கு நம்ம எடுக்கலாமா. இன்ஷா அல்லாஹ் ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க இன்ஷா அல்லாஹ். நான் நாளைக்கு உங்களுக்கு அடுத்த ஆயத்து சொல்லித்தரேன். இந்த வீடியோ எந்தளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இன்ஷா அல்லாஹ் நன்மையில் பங்கெடுத்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். நான் நாளைக்கு அடுத்த ஆயத்து சொல்லித்தரேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.